அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தீன்தாரிகளே, இங்கே பதிவிடப்பட்டுள்ள வீடியோவை நன்கு பாருங்கள். ஒரு வயதான மூதாட்டி நோயின் காரணத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவருக்கு ட்ரிப்பும் குளுக்கோஸும் ஏற்றப்படுகிறது. இந்த சமயத்தில் தொழுகைக்கான நேரம் வருகிறது. உடனே இந்த பெண்மணி எழுந்திருத்து தொழ ஆரம்பித்து விடுகிறார். அவருடைய உறவுக்காரர் ஒருவர் ட்ரிப்பை கையில் ஏந்தி வந்திருக்கிறார். அந்த பெண்மணி நல்ல முறையில் நின்று கொண்டு ருக்குகளையும் சுஜூதுகளையும் செய்கிறார். இதனை பார்த்து நான் உண்மையிலே பிரமித்து போனேன். காரணம், இஸ்லாத்தில் இது போன்றவர்களுக்கு சில சலுகைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால், வயதான நிலையில் இருந்தால், அவர்களுக்கு நின்று தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை என்று சொன்னால் அவர்கள் அமர்ந்தும் தொழுகலாம், படுத்துக் கொண்டும் தொழுகலாம். ஆனாலும் கூட அந்த சலுகைகள் எதுவும் எனக்கு வேண்டாம், நான் நின்று கொண்டுதான் தொழுவேன் என்ற ரீதியில் அந்த பெண்மணி நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட நின்று தொழுவதை பார்த்து பிரமித்து போனேன். அன்புக்குரியவர்களே, காரணம் என்னவென்று தெரியுமா? இன்று எத்தனையோ நபர்கள் உடலிலே வலு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, வயது இருக்கிறது, எல்லாம் இருந்தும் கூட நம்மில் எத்துணை நபர்கள் பாங்கு சொல்லப்பட்டும் கூட, இகாமத் சொல்லப்பட்டும் கூட, தொழுகையிலே இமாம் அவர்கள் தக்பீர் கட்டியும் கூட எத்துணை நபர்கள் வீட்டிலே படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், சீரியல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், போனை நோண்டிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நோயாளிகளுக்கு எண்ணற்ற சலுகைகளை வழங்கி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸல்லி காயிமன், உங்களுக்கு உடலில் வலு இருந்தால், ஆற்றல் இருந்தால் நீங்கள் நின்ற நிலையில் தொழுகுங்கள். ஃபைலம் தஸ்ததி ஃபகாயிதன், உங்களுக்கு நின்று தொழுவதற்கு வலு இல்லை என்றால், முடியாவிட்டால் நீங்கள் அமர்ந்த நிலையில் தொழுகுங்கள். ஃபைலம் தஸ்ததி, உங்களுக்கு நின்று தொழுவதற்கும் அமர்ந்து தொழுவதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் ஃபஅலா ஜம்பின், நீங்கள் படுத்த நிலையில் தொழுகுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற நோயாளிகளுக்கு சில சலுகைகளை வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஃபைலம் யஸ்ததி, அவர்கள் நின்று தொழுவதற்கும் படுத்து தொழுவதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் அவர்கள் சமிக்கை செய்து தொழுக வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்படி இவர்களை போன்றவர்களுக்கு சலுகைகள் இருந்தும் கூட அதனை பயன்படுத்தாமல் அவர்கள் நின்று தொழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடலில் வலு குறைவாக இருக்கலாம், ஆனால் ஈமானில் வலு இருக்கிறது என்பதை இது போன்ற வீடியோ பதிவு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் உடலில் வலு இருந்தும் கூட இன்று எத்தனை நபர்கள் தொழுவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்குள் வருகிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக குறைந்த நபர்கள் தான் வருகிறார்கள் என்பதை நம்மால் உறுதியிட்டு கூற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் தரக ஸலாத முத்தஅம்மிதா, யார் ஒருவர் தொழுகையை வேண்டும் என்றே விடுவார், அவரை விட்டும் அல்லாஹ்வினுடைய பொறுப்பு, அல்லாஹ்வின் பாதுகாப்பு நீங்கி விடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நாம் தொழுகின்ற பொழுது, ஐவேளை நேரத்தை நாம் அழகிய முறையில் தொழுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறோம், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதை நாம் நன்கு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் ஐவேளை தொழுகையை நாம் தொழுகவில்லையோ நாம் அல்லாஹ்வின் பொறுப்பில் இல்லை, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இல்லை. எனவே நமக்கு என்ன வேண்டுமானாலும் எதிலும் எப்பொழுதும் நடக்கலாம் என்பதை ஒரு கணம் சிந்தித்து தொழுகையை நல்ல முறையில் கடைபிடிப்போம், சுவனத்தை அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.